السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். ரப்பனா ஸித்னா இல்மா. அல்லாஹும்ம ஜஅல் குர்ஆன ரபியா கல்பி. அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹி தஆலா நம்ம சூரா அல் பையினா, தெளிவான ஆதாரம். இது மதீனாவில் அருளப்பட்ட சூரா. இது 98வது சூறால நம்ம 4 ஆயத்துக்கள் பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு 5வது ஆயத்துலேருந்து 8வது ஆயத்து வரை பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. அல்ஹம்துலில்லா. சிஸ்டர்ஸ், இப்போ நம்ம மீனிங் பார்க்கலாம். வமா உமிரு, மேலும் மானா இல்லை, உமிரு அப்படின்னா அவர்கள் ஏவுறாங்க. அப்போ வமா உமிரு அப்படின்னா அவர்கள் ஏவப்படவில்லை. ஓகே, அவர்கள் ஏவப்படவில்லை. இல்லா, எதுக்காக ஏவப்படலை? இல்லா லியஅபுதுல்லாஹ், இல்லா அப்படின்னா தவிர, லியஅபுது அப்படின்னா வணங்குவதற்கு, அல்லாஹ் அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு அவர்கள் ஏவப்படலை. சரியா? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. முஹ்லிஸீன, முஹ்லிஸீன அப்படின்னா தூய்மைப்படுத்தியவர்களாக. அதாவது எதை தூய்மைப்படுத்தியவர்களாக? உள்ளத்தை. அதாவது முஹ்லிஸீன் அப்படிங்கும் போது இஹ்லாஸ் உடையவர்கள், அதாவது உள தூய்மை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது முஹ்லிஸீன தூய்மைப்படுத்தியவர்கள் அப்படிங்கும் போது சின்சியராக இருக்கிறவங்க, உள தூய்மை உடையவர்கள். லஹுத்தீன, லஹுத்தீன அவனுக்கு வழிபாட்டை, ஹுனஃபா இணை வைப்பை விட்டு விலகியவர்களாக. எப்படிப்பட்ட உள தூய்மை அப்படிங்கிறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். லஹுத்தீன அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டிலையும், ஹுனஃபா, ஹுனஃபா அப்படிங்கிறது அந்த ஹனீஃப் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஏகத்துவம், ஓரிரை சொல்லக்கூடிய விஷயம். அதாவது இணை வைப்பை விட்டு விலகியவர்களாக. இணை வைப்பை விட்டு விலகியவர்கள் யார்? ஓரிரை கொள்கையில் உடையவர்கள், தௌஹீதை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் இல்லையா? அப்போது உண்மையை நிலைநாட்டக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள், அவங்களுடைய கீழ்ப்படிதலை களப்பற்றதா இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்டவங்க வ யுகைமு, மேலும் என்ன எப்படி இருக்கணுமா? இன்னும் அவர்கள் நிலைநிறுத்துவது எதை? அஸ்ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துறாங்க. அடுத்தது வயுத்து ஜக்காத்த, வயுத்து அப்படின்னா இன்னும் அவர்கள் கொடுக்குறாங்க. எதை? ஜக்காத்தை, ஜக்காத்தை. வதாலிக தீனுல் கையிமா. அப்போது இங்கே தான் முக்கியமான விஷயமே இருக்குது. வதாலிக தீனுல் கையிமா, இன்னும் இதுதான் தீனுல் கையிமா, நேரான மார்க்கம், நேரிய தீன் மார்க்கம், உறுதி வாய்ந்த மார்க்கம், நேர்மையான மார்க்கம், நீதியான மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சுப்ஹானல்லாஹ். அப்போது தீனுல் கையிமா அப்படிங்கிறதனுடைய டெஃபினேஷனை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அப்போது ஒரு வரை விளக்கணத்தை நமக்கு கொடுத்துட்டான், என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லிட்டான். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, முதல் கட்டத்தில் 1லேருந்து 4 வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு கிளியர் ப்ரூஃபை கொடுத்துட்டான், கிளியர் எவிடன்ஸை, பையினாவை கொடுத்துட்டான், ஹக்கை கொடுத்துட்டான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எப்படிப்பட்ட கிளியர் ப்ரூஃபு, தெளிவான ஆதாரமாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனும். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்காக நம்மளை படைக்கணும் இல்லையா? நமக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு தானே? எதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கணும்? நம்ம நம்ம என்னவா ஆவோம்? ஓகேவா? நம்ம எப்படி இருப்போம்?
அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஒரு பதிலாக கொடுக்குறான். நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை மட்டுமே நம்ம வணங்கணும். ஓகேவா? நம்மளுடைய தீன் வந்து அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கிக்கணும். நம்மளுடைய தீன் எது? இஸ்லாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தீன். சுப்ஹானல்லாஹ். இந்த தீனை வந்து நம்ம எப்படிப்பட்டதாக ஆக்கிக்கணும்? அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானதாக ஆக்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் முற்றிலுமாக ஒருமனப்பட்டவர்களா, அதாவது இஹ்லாஸோட அல்லாஹுக்கு அடிபணியணும். அடுத்தது 4வது விஷயமா, அதாவது 3வது விஷயமா தொழுகை நிலைநாட்டணும். 4வது விஷயமா ஜக்காத்தை கொடுக்கணும். ஸோ இதுதான். இதை தவிர வேறு எந்த கட்டளையுமே உங்களுக்கெல்லாம் இடப்படவே இல்லை. ஸோ இந்த 4 கட்டளைகள் தான். இதுதான் மிகவும் சரியான நேரிய தீன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். அப்போது நேரான தீன் யார் கொண்டு வந்தது? யார்கிட்ட வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குர்ஆனில் வந்து சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகத்துவ தந்தையா ஒரு ஹனீஃபா யாரை வந்து குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான்னா, இப்ராஹிம் நபி அதாவது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமை தான் வந்து ஏகத்துவ கொள்கையோடைய தந்தையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். சரியா? இதெல்லாமே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி இந்த குறைஷிகளுக்கு தெரியும், இணை வைப்பவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி அது ஓரிரு கொள்கையை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமும் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சொன்னாங்க, அதை தான் போதிச்சாங்க அப்படிங்கிறது யூதர்களுக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த நபிமார்களுடைய காலங்களுக்கு பிற்பாடு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் எல்லாமே அல்லாஹுக்கு இணை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரகங்களையும் அப்புறம் சிலைகளையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாமே அந்த சமுதாயத்துக்குள்ளார புகுந்துருச்சு. ஸோ இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. அவங்க வந்து இந்த தவறான வழிகளை எல்லாத்தையும் கைவிடணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. கடைசி நபியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கடைசி நபியை, இறுதி நபியை அந்த மக்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை. இப்போ கூட பாருங்களேன், சில பேர் வந்து குர்ஆனை வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆனை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், ஹதீஸை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்துட்டு இருக்குது. அப்போது மதத்தை வந்து இறைவனுக்காக எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக்கிக்கணும். இறைவனை வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் வணங்குறது எப்படி? தொழுகையை நிலைநிறுத்தணும், தர்மத்தை கொடுக்கணும். இதுதான் வந்து கட்டளையிடப்பட்டிருக்குது. இதுதான் வந்து நேரான மார்க்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும். இதை வந்து வேதத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, இணை வைப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க இதை செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லிட்டான். ஓகேவா? இதை தவிர வேறு எதுவுமே கட்டளையிடப்படலை அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்லிட்டானா. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவங்க வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க, ஒரு அடிமை வந்து ரப்புக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 5 விஷயம் முக்கியமான விஷயமா வந்து அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து முஹப்பத் இருக்கணும். அல்லாஹ் மேலே நேசம் இருக்கணும். நேசம் இருந்தால் தான் அல்லாஹ் சொல்லு பேச்சை நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ நமக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற அந்த பண்பு இருக்கும். இதுதான் 2வது. 3வது விஷயம் என்னென்னா தூய்மை. தூய்மையான நியத்து இருக்கணும். தூய்மையான உள்ளம் கொண்டவங்களாக இருக்கணும். அதாவது இஹ்லாஸோடு நம்ம சின்சியராக அல்லாஹுக்காக வந்து அமல்கள் செய்யணும். ஸோ 4வது விஷயம் என்னென்னா தவக்குலோடு இருக்கணும். அதாவது முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருக்கணும். 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அடிமைத்துவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லிட்டான். அதாவது குர்ஆனில் நிறைய கட்டளைகள் இருக்குது. அப்போது அந்த கட்டளைகளை ஒபே பண்ணணும், கட்டுப்படணுங்கிறது தான் ஒரு அடிமையோட வேலையாக இருக்கும். அப்படி தானே? அதை கட்டுப்பட்டு ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ இது வந்து அல்லாஹ்கிட்டேருந்து வந்த கட்டளைகள் தான். இந்த கட்டளைகளை முழுமையாக நான் ஏற்றுக்கிட்டேன், அதனால் இதை நான் முழுமையாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரவங்க தான் யார்? அடிமை. அல்லாஹ்வினுடைய அடிமையாக இருப்பாங்க. ஸோ இந்த 5 விஷயங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறான். முஹப்பத் இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், சின்சியாரிட்டி அதாவது தூய்மை இருக்கணும், தவக்குல் அதாவது அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்கணும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன கட்டளைகளை மாறு செய்யாமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே அதை வந்து கடைப்பிடிக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்ம இதில் பார்க்குறோம். பொதுவாகவே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஏற்கனவே நமக்கு வந்து நிறைய ஆயத்துக்களில் சொல்லியிருக்கிறான். அதாவது நிச்சயமாக நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய குர்பானியாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய மரணம் எல்லாமே அல்லாஹுக்காக தான். சுப்ஹானல்லாஹ். இது வந்து இன்னொரு ஆயத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும். அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால் தான் நம்ம வந்து ஹிதாயத்தின் பக்கம் போவோம். இல்லைனா வழிகேட்டின் பக்கம் சாஞ்சிடுவோம் இல்லையா? அப்போது எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மேலே நம்ம சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைனா வந்து என்ன ஆகும்? டைவர்ட் ஆகிடுவோம், டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம்.
இல்லையா? ஸோ நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வந்து நம்மளே வந்து வாய்ப்பை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இஸ்திகாமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வந்து ஒரு போகிற பாதையில் இதுதான் சரியான பாதை அப்படிங்கிறதுல ஒரு உறுதித்தன்மை நமக்கு இருக்கணும். அதுதான் இஸ்திகாமா. நம்மளுடைய உறுதியாக நம்ம வந்து ஒரு அமலையோ செயலையோ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செய்யணும். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியது என்னன்னா, சலா பண்ணு, ஜக்கா கொடு அப்படின்னு சொல்கிறான். சலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது உடலால் செய்யக்கூடிய ஒரு இபாதா. அது மட்டும் இல்லாமல் இது அல்லாஹுக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு இபாதா. ஜக்காவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொருளாதாரத்தால் செய்யக்கூடிய ஒரு இபாதா. அது மட்டும் இல்லாமல் இது மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு இபாதா. இல்லையா? மக்களுக்காக நம்ம வந்து செய்கிறோம். இது வந்து அல்லாஹுக்கு தான் செய்கிறோம். அதுதான் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அதனால தான் நம்ம மக்களுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற அந்த நியத்து இருக்கணும். ஓகேவா? ஸோ சலாஹ் அப்படிங்கிறது சர்வீஸ் டு அல்லாஹ், ஜக்கா அப்படிங்கிறது சர்வீஸ் டு த பீப்புள். சரியா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் நம்ம வந்து இதில் கையிமா, தாலிக தீனுல் கையிமா அப்படின்னு இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எதுக்காக படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை வணங்குறதுக்காகத்தான். அந்த கேள்விக்கு இதுதான் பதில். அல்லாஹ் எதுக்காக படைச்சிருக்கிறான் நம்மளை? அல்லாஹ்வை வணங்குறதுக்கு. அப்போது வணங்குறது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை தவிர பிறரை வந்து வணங்கிடக்கூடாது அப்படிங்கிறதும் அதில் அடங்கியிருக்குது. அப்போது பிறரை இணை வைக்கக்கூடாது. அதுதான் ஷிர்க் இல்லையா? ஸோ நம்ம எல்லாருமே தொழுகிறோம், எல்லாருமே பிறருக்கு உதவுறோம், எல்லாருமே பிறருக்காக தர்மம் பண்ணுறோம், ஜக்கா கொடுக்குறோம், சதக்கா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே யாருக்காக? அல்லாஹுக்காக, வேறு யாருக்காகவுமே கிடையாது. இல்லையா? மனிதர்களுக்காக நம்ம ஜக்கா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அது எதுனால கொடுக்குறோம்? அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், அதனால தான் நம்ம கொடுக்குறோம். இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சிருக்கிறான். எதுக்காக? நம்ம அல்லாஹ்வை மட்டுமே வணங்குறதுக்காக. நம்ம வேற யாரையுமே வணங்கிடக்கூடாது, எதையுமே வணங்கிடக்கூடாது. அப்போ எதையுமேன்னு சொல்லும்போது ஈவன் ஒரு கையில் கட்டுற கயிறாக இருக்கட்டும், தாயத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கூட நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது. இதெல்லாமே ஷிர்கில் போயிடும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அது மாதிரி நம்ம வந்து அல்லாஹ்வை வணங்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? முஹ்லிஸீன், ரொம்ப பியூராக இருக்கணும், சின்சியராக இருக்கணும். இல்லையா? அல்லாஹுக்கு மட்டும்தான், வேறு மனிதர்களுக்காக கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அல்லாஹ்வை தானே ரொம்ப நேசிக்கிறோம். இல்லையா? அதனால தான் நம்ம வந்து இதெல்லாமே செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ வந்து நம்ம ஷிர்க் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு தொழுகையை நம்ம வந்து தொழுகலை, வீட்டில் வந்து நம்ம வந்து தொழுகலை அப்படின்னு சொன்னால் மக்கள் எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து ஏன் தொழுகலை அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இல்லையா? நம்ம யாருக்காவது உதவி செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? மோசமானவங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க இவங்க, மக்களுக்கு கேட்க போதெல்லாம் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? அப்போது நம்ம வந்து என்ன நினைக்கக்கூடாது? நம்ம வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த ஒரு ஷிர்க் அப்படிங்கிறது வந்துடும். அப்போது அல்லாஹுக்காக தான் நான் உதவி கூட செய்கிறேன் அப்படிங்கிறதான் மைண்டில் இருக்கணுமே தவிர மக்களுக்காக இல்லை. இல்லையா? நம்ம எல்லா நன்மைகளும் செய்கிறது யாருக்காக? அல்லாஹுக்காக மட்டுமே, மக்களுக்காக இல்லை அப்படிங்கிறது தான் உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை வந்து 5 வக்து தொழுக சொல்கிறான் இல்லையா? அப்போ அந்த தொழுகையை சரியான முறையில் நம்ம நிறைவேற்றணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அதிகமாக நம்ம துவா செய்யணும். எதுக்காக? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம துவா செய்யணும். யா அல்லாஹ், அதாவது என்னுடைய இந்த தொழுகையை எனக்கு வந்து நிலைநிறுத்தி தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா? தொழுகையை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்கிட்டேருந்து உள்ள கனெக்ஷனே அறுந்து போயிடும். அந்த கயிறே வந்து அறுந்து போயிடும். அப்போது அல்லாஹ் வந்து நம்ம தொழுதோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். இப்போ சலா மட்டும், அதாவது தொழுகை வந்து நம்மக்கிட்டேருந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட உள்ள எல்லா விஷயங்களுமே சரியாக தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஜக்காத்து கொடுக்க சொல்கிறான். ஸோ இது வந்து தர்மம், சதக்கா, இந்த மாதிரி பிறருக்கு உதவி செய்கிறது அப்படிங்கும்போது இந்த ஜக்காவை பொறுத்த வரைக்கும் வருடம் கொடுக்கணும். இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வருடம் நம்ம இதை சரியான முறையில் நம்ம வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தீனுல் கையிமா அப்படிங்கிறான். இதை தான் வந்து நேரான மார்க்கம், சீரான மார்க்கம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து எல்லா மக்களுமே வந்து அல்லாஹை வந்து அல்லாஹ் சொல்கிறத கேட்குறாங்களா? அல்லாஹ் சொல்கிற கட்டளைகளை வந்து கேட்டுக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்கிற பேச்சை கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படி தானே? ஸோ சில மக்கள் அல்லாஹ்வை நம்புவாங்க, சில மக்கள் அல்லாஹ்வை நம்ப மாட்டாங்க.
இல்லையா? அந்த மக்களை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த ஆயத்துக்களில் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். சூரா பையினால 98வது சூறால 6வது ஆயத்தை பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரியஹ். இப்போது வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்கலாம். இன்னல்லதீன கஃபரு அப்படின்னா, இன்ன அப்படின்னா நிச்சயமாக, அல்லதீன கஃபரு நிராகரிப்பாளர்கள் எத்தகையவர்கள் என்றால், மின் அஹ்லில் கிதாபி, மின் அஹ்லில் கிதாப் அதாவது வேதக்காரர்களாகிய, வல் முஷ்ரிகீன இன்னும் இணை வைப்போர். ஓகே, அஹ்லில் கிதாப் அப்படிங்கிறது வேதக்காரர்கள், அதாவது யூத கிறிஸ்தவர்கள். வல் முஷ்ரிகீன் அப்படின்னா இணை வைப்பவர்கள், அதாவது ஷிர்கை கொண்டவர்கள். ஃபீ நாரி ஜஹன்னம, ஃபீ நாரி ஜஹன்னம, ஃபீ நார் நெருப்பில், ஜஹன்னம நரகம், ஹாலிதீன நிரந்தரமானவர்களாக, ஃபீஹா அதில், உலாயிகஹும் இவர்கள்தான், ஷர்ருனா ஹைரு ஷர்ருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஹைர்னா நன்மை, ஷர்ருனா தீமை. ஓகேவா? அப்போது ஷர்ருல் பரியா மகாத்தியோர் பரியா படைப்புகளில். அப்போது வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் உள்ள நிராகரிப்பாளர்கள் நிச்சயமாக திண்ணமாக நரக நெருப்பில்தான் வீழ்வார்கள், அதில் நிரந்தரமாய் வீழ்ந்து கிடப்பார்கள். அவர்கள்தான் படைப்பினங்களில் மிக கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது படைப்புகள்லேயே மிக கெட்டவர்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு குறிப்பிட்டு காமிக்கிறான். அதாவது இதில் இந்த நேர்மையான மார்க்கத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறாங்க. யார்? வேதக்காரர்கள், இணை வைப்பவர்கள். இவங்க தான் படைப்புகள்லேயே மிக கெட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறான். அவங்க எதை நோக்கி போவாங்களாம்? நரகத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதுலேயே அவங்க நிலச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது இதை நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஜஹன்னம் அப்படிங்கிறது நரக நெருப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம். ஜஹன்னம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அரபி வார்த்தை கிடையாது, அது ஒரு பெர்ஷியன் வார்த்தை. ஓகேவா? ஸோ அந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். டார்ச்சர் பண்ணுறது, அதாவது அளவுக்கு அதிகமான தண்டனைகள் கொடுக்கறது. அப்போனா அந்த அளவுக்கு அதிகமான தண்டனை எப்படி இருக்குன்னா, நீண்ட காலம் தங்கிய நிலையில் இருக்கும். அது அங்கேயே தான், அதாவது எட்டர்னலாக அங்கே தான், வேறு வழியே இல்லை. அந்த தண்டனை இருந்துக்கிட்டே இருக்கும். லைஃப்பும் முடியாது, தண்டனையும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அல்லாஹ்வை நம்பாதவங்க யாராக இருக்கிறாங்க? பீப்புள் ஆஃப் புக்காக இருக்கிறாங்க, அதாவது அஹ்லுல் கிதாப் உடையவங்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இணை வைக்கக்கூடிய ஷிர்க்குடையவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வாழ தகுதியற்றவர்கள், மிக கெட்டவர்கள், மிக மோசமானவர்கள், அதாவது ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஒஸ்ட்டு க்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹுடைய படைப்புகள்லேயே மோசமான படைப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுனாங்க? பையினா வந்ததுக்கு பிற்பாடு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய விதமாக இவங்களை சொல்லி காமிக்கிறான். ஜஹன்னம் அப்படிங்கிற அந்த நெருப்பில் நிரந்தரமாக இருப்பாங்க. இவங்க தான் படைப்புகள்லேயே மகா தீயோராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டான். அடுத்ததில் பாருங்கள், 7வது ஆயத்தில் இப்போ மோசமானவங்களை பற்றி சொல்லிட்டானா, இப்போ யாரை பற்றி சொல்கிறான்னு பாருங்களேன். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியஹ். இப்போது இன்னல்லதீன ஆமனு, இந்த இடத்துல நிச்சயமாக, இன்னனா நிச்சயமாக, அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், வ ஆமிலு இன்னும் செய்தார்கள், அமல் செய்தார்கள். எப்படிப்பட்ட அமல்? அஸ்ஸாலிஹாத்தி நற்செயல்களை, உலாயிகஹும் ஹைருல் பரியா, உலாயிகஹும் அவர்கள்தான், ஹைருல் பரியா மிகச்சிறந்தோர், ஹைர் மிகச்சிறந்தோர், அல் பரியா படைப்புகளில். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் புரிந்தார்களோ அவர்கள்தான் திண்ணமாக படைப்பினங்களில் மிகவும் மேன்மை வாய்ந்தவர்கள். அப்போது நிச்சயமாக நம்பிக்கை கொள்ளணும்,
நிச்சயமாக நற்செயல்கள் செய்யணும். அவங்க தான் படைப்புகள்லேயே மிகச்சிறந்தோராக இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகள்லேயே மேலானவங்களையும் சொல்லிட்டான், இழிவானவங்களையும் சொல்லிட்டான் இல்லையா? ஸோ இதை தான் வந்து இந்த 2 ஆயத்துக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பையினா அப்படிங்கிற கிளியர் ப்ரூஃப் வந்ததுக்கு பிற்பாடும், தெளிவான ஆதாரம் வந்ததுக்கு பிற்பாடும் இந்த மக்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2 தரமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று நம்பிக்கை கொண்ட மக்கள், இன்னொன்று நம்பிக்கை கொள்ளாத மக்களாக இருக்கிறாங்க. ஒன்று படைப்புகள்லேயே மிக மேலான மக்கள், படைப்புகள்லேயே மிக மோசமான மக்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் பிரித்து நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஸோ இதை வந்து வேறு எந்த உங்களுக்கு டவுட்டுமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ன அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறான். இன்னல்லதீன, நிச்சயமாக கன்ஃபார்மாக ஒரு டவுட்டுமே வேணாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அப்போது கண்டிப்பாக உறுதியாக நம்பிக்கை கொள்ளணும். ஆமிலு சாலிஹாத்தி, சாலிஹான அமல்கள் செய்யணும். ஓகேவா? நற்செயல்கள் செய்யணும். அப்போது நல்லது செஞ்சு, அதாவது நம்பிக்கை கொண்டு நல்லது செய்கிறவங்க, அவங்க வந்து நல்லது செய்கிறவங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கணும்? உள்ளமும் புறமும், அதாவது உள்ளறையும் சரி வெளியிலையும் சரி, உள்ரங்கத்துலேயும் வெளிரங்கத்துலேயும் நல்லவங்களாக இருக்கணும் இல்லையா? ஒருத்தவங்க, அதாவது சில பேர் முனாஃபிக்காக இருப்பாங்க இல்லையா? முனாஃபிக்குனா என்ன அர்த்தம்? உள்ளத்துக்குள்ளார பயங்கர மோசமான வஞ்சகத்தன்மை, மோசமான நிராகரிப்பில் இருப்பாங்க. வெளியில் வந்து முஸ்லீமாக நடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த முனாஃபிக்குத்தனம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபித்னாத்தனம் இருக்கக்கூடாது. குழப்பம் பண்ணக்கூடிய விதம், அந்த தனம் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போது உள்ரங்கத்துலேயும் வெளிரங்கத்துலேயும் எப்படி இருக்கணும்னா, ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரியக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு தான் என்னவா ஹைருல் பரியா, அவங்க தான் வந்து மேன்மையானவங்க, படைப்புகள்லேயே மிக்க மேலானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இவங்களுக்கான ரிவார்டை பற்றி இப்போது அடுத்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அவங்களுக்கு எப்படிப்பட்ட ரிவார்ட்ஸ் இருக்குது, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், போன இதில் வந்து நம்ம இந்த மாதிரியான மக்களுக்கு நிரந்தரமாக எதில் இருப்பாங்க? ஜஹன்னம், நெருப்பில் இருப்பாங்க. இவங்க தான் படைப்புகள்லேயே மிக்க தீயோராக இருக்கிறாங்க அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டான். இப்போது அவங்களுக்கான இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறாங்களே, அவங்களுக்கான இப்படிப்பட்ட மேலான மக்களாக இருக்கிறாங்களே, படைப்புகளே சிறந்தவங்களாக இருக்காங்களே, இவங்களை வந்து அப்படியே அல்லாஹ் விட்டுருவானா? அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான் கேட்கலாமா? ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ذلك لمن خشي ربه. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொல்லி காமிக்கிறான். ஜஸாஉஹும், ஜஸா கூலி. இப்போ ஜஸக்கும் அல்லாஹு ஹைரா அப்படின்லாம் நம்ம அதிகமாக இந்த வார்த்தையை சொல்கிறதுனால தெரியுது பாருங்கள். ஜஸா அப்படின்னா கூலி. அப்போது அவர்களுடைய கூலி இன்த ரப்பிஹிம், அவர்களின் இறைவனிடம், அல்லாஹ்கிட்ட தான் அந்த கூலி இருக்க போகுது. சுப்ஹானல்லாஹ். வேறு யாருமே மனிதர்கள்கிட்டேருந்து வந்து கூலி கிடைக்க போகிறது இல்லை, அல்லாஹ்கிட்டேருந்து உள்ள கூலி. இப்போ அல்லாஹ் எப்பேற்பட்டவன், அவன்கிட்டேருந்து நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் சும்மாலாம் கிடைச்சிருமா? நார்மலாக சாதாரணமான ரிவார்டாக இருக்குமா? சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ரிவார்டு அது. அது வந்து அல்லாஹ் சொல்கிறான், ஜன்னாத்து அதுனின், சொர்க்கங்கள். அதுன் அப்படிங்கிற சொர்க்கங்கள். தஜ்ரி, அதில் எப்படி இருக்குன்னா ஓடுகின்றன. என்ன ஓடுதான்? மின் தஹ்திஹா, அவற்றின் கீழே. என்ன சொல்கிறான்? அல் அன்ஹாரு, அல் அன்ஹாரு, நதிகள் ஓடுது, நதிகள் ஓடுது. ஹாலிதீன, நிரந்தரமானவர்களாக. ஃபீஹா, அவற்றில். அபதா, எப்போதுமே நிரந்தரமானவர்களாக அங்கே இருப்பாங்க. ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. ரதியா அப்படின்னா திருப்தி அடைவான் அல்லாஹ், அன்ஹும் அப்படின்னா அவர்களை பற்றி, வரது இன்னும் அவர்கள் திருப்தி அடைவார்கள், அன்ஹு அவனை பற்றி. ذَلِكَ லிமன் ஹஷ்யா ரப்பஹ். ذَلِكனா இது, இல்லைனா அது. லிமன் ஹஷ்யா அப்படின்னா பயந்தவருக்கு, ரப்பஹ் அப்படின்னா தன் இறைவனை. அப்போ அவர்களின் கூலி அவர்களுடைய அதிபதியிடம் நிலையாக தங்கும் சுவனங்கள் ஆகும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். அல்லாஹ் அவர்களை குறித்து திருப்தியுற்றான், அவர்களும் அவனை குறித்து திருப்தியுற்றார்கள். இவை அனைத்தும் தம் இறைவனை அஞ்சக்கூடிய மனிதருக்குரியவையாகும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கிறான். அப்போது அவங்களுடைய கூலி அவங்களுடைய இறைவனிடத்தில் இருக்குது. அது வந்து அதுன்னு அப்படிங்கிற சொர்க்கமாக இருக்குது. அந்த அதுன்னு சொர்க்கத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கான டிஸ்கிரிப்ஷனாக எல்லாம் சொல்கிறான்.
அவற்றின் கீழே நதிகள் ஓடும், ஆறு ஓடும் அப்படின்னு சொல்கிறான். அதில் வந்து எப்போதுமே நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க. அல்லாஹ் வந்து அவர்களை பற்றி திருப்தி அடைவான், அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைஞ்சிருவாங்க. இதுதான் இறைவனை பயந்தவருக்கு கிடைக்கும் பாக்கியம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான். அப்போது நம்ம வந்து இறுதி நபியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இறுதி வேதமான குர்ஆன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த நபியையும் நம்ம வந்து திருக்குர்ஆனையும் உண்மையாக நம்ம வந்து ஈமான் கொண்டு நன்மையான காரியங்களை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் படைப்புகளே மிக்க மேலானவங்களாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தான் நிலையான சுகத்தை அளிக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறமா இதை வந்து ரட்சகனிடத்தில், அதாவது இறைவனிடத்தில் அந்தரங்கத்திலையும் பகிரங்கத்திலையுமே பயந்து நடக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதாவது உள்ரங்கத்திலையும் வெளிரங்கத்திலையும் பயந்து நடக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. நம்ம வந்து யாருமே பார்க்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தப்பு செய்கிறவங்க கிடையாது இல்லையா? யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் நன்மையாக செய்யக்கூடியவங்க தான் இல்லையா? அப்போது அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? நிறைய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பொது இடத்துல ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளாரையோ இல்லை அவங்களுக்குள்ளாரையோ எப்படின்னா ரொம்ப மோசமானவங்களாக நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு இதில் தனியாக இருந்தாலும் சரி, பொதுவான இடத்துல இருந்தாலும் மக்களோட இருந்தாலும் சரி, எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் பாருங்கள், அமல்கள்லேயே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நோன்பை ரொம்ப ரொம்ப அதிகமானதுக்கு கூலி கொடுக்குறான் நோன்புக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அமல்கள் எல்லாத்துலேயுமே வந்து மனிதர்கள் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இப்போ தொழுகைனா கூட பள்ளிவாசலில் போய் ஜமாத்தா தொழுகணும் இல்லையா? ஆண்கள்லாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஜக்கான்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் மனிதர்களுக்காக. அதே மாதிரி ஹஜ்ஜை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து குழுவோட தான் நம்ம செய்யணும். ஆனால் நோன்பை மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அல்லாஹ்வுக்காக மட்டுமே தான் சாப்பிடாம இருப்போம். அல்லாஹ்வுக்காக மட்டுமே தான் நம்ம வந்து இந்த அமலை செஞ்சிட்ருக்குறோம் இல்லையா? ஸோ யாருமே பார்க்காத இடத்துல கூட அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாம இருப்போம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஸோ அதனால தான் அல்லாஹ்வுக்கு வந்து நோன்பு அப்படிங்கிற தொழுகை அதாவது அந்த இபாதா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதுக்கான கூலி அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதனால் வந்து இப்போது அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயந்தவர்களாக அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அது வந்து உள்ரங்கத்திலையும் வெளிரங்கத்திலையும் பயந்துருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்மளுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நபிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்த அந்த சட்டத்திட்டங்களுக்கும் நம்ம வந்து கட்டுப்பட்டு நடக்கணும். அதுக்கு முரணான எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம வந்து ஈடுபட்டுறக்கூடாது. அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வெறுக்கணும். அல்லாஹோட முன்னிலையில் ஒரு நாள் நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உள்ளத்தில் அப்படியே ஆணியில் பதிச்ச மாதிரி, அப்படியே கல்வெட்டில் செதுக்கின மாதிரி நம்ம உள்ளத்தில் அதை உறைஞ்சு போயிருக்கணும். உரம் போட்ட மாதிரி இருக்கணும் இல்லையா? அதாவது அல்லாஹ் முன்னிலையில் ஒரு நாள் நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம் இருந்தாலே நம்ம இங்கே சரியாக நடந்துக்குவோம் தானே? ஒவ்வொரு சிறிய பெரிய எல்லா அமல்களாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களாக இருந்தாலும் சரி, நேர்மையான வழியையே கடைப்பிடிக்கணும். அதனால தான் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்கிறான். அவங்களும் இறைவனை பொருந்தி கொண்டாங்க. மறுமையில் அவங்க வந்து எந்த ஒரு துக்கத்தையும் அச்சத்தையும் அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஆயிட்டாங்களே இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் இல்லையா குர்ஆனில், நிச்சயமாக அல்லாஹ்வின் நேசர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் வந்து சஞ்சலமே அடைய மாட்டாங்க, அவங்க வந்து உண்மையான விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காமிச்சிருக்கிறான். அதனால் அவங்க வந்து நிலையான சொர்க்கத்தில் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குள்ளார இருப்பாங்க. அல்லாஹ் வந்து எல்லா காலத்துலேயும் பயந்து நடந்தவங்களாக அவங்க இருந்திருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களுடைய தோழர்களான சஹாபாக்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களை மெயினாக வந்து சொல்லி காமிக்கிறான் நமக்கு. அவங்கள தான் இந்த ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அது வந்து சஹாபாக்களை குறித்து தான் சொல்கிறான். ஸோ அவங்க வந்து மேலான பதவி அவங்களுக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க பக்கத்திலே இருப்பாங்க. ஸோ அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்தவங்க இல்லையா? அல்லாஹ்வுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறிய சம்பவங்கள்லேருந்தும் நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். அவங்களும் வந்து நேர்வழியில் இருந்தாங்க. அவங்களையும் வந்து அதாவது பின்பற்றியவர்களாக நேர்வழியை வந்து அடைஞ்சாங்க. யாரை அடைஞ்சாங்க? அதாவது நேர்வழியை எப்படி அடைஞ்சாங்க? அல்லாஹையும் ரசூலையும் அவங்க ஃபாலோ பண்ணதுனால தான்.
அதில் எந்தாவது ஒரு சந்தேகம் இருக்குதா நமக்கு? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறையா வந்து வஹி மூலமாகவே அவங்க ஜன்னாக்குரியவங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடங்களில் நமக்கு வந்து ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அல்லாஹையும் ரசூலையும் அப்படியே வந்து கட்டுப்பட்டு சமயனா வத்தானா அப்படியே கேட்டோம் கட்டுப்பட்டோம் அப்படிங்கிற நிலையில் இருந்ததுனால தான் அவங்கள பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? பொருந்தி கொண்டதா சொல்கிறான். அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சுக்கிறோம். எல்லா மனிதர்களுமே அல்லாஹ் சொல் பேச்சு கேட்குறாங்களா, கட்டுப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதனால தான் இந்த 2 பிரிவாக இருக்கிறாங்க. ஒன்று இறை நம்பிக்கையாளர்கள், இன்னொன்று இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறாங்க. இறை நம்பிக்கையாளர்கள் வந்து படைப்புகளில் மேலானவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் யார்? படைப்புகளில் மிக மிக மோசமானவர்கள், ஒஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து எங்கே போவாங்க? நிலையான நரகத்துக்கு போயிடுவாங்க, ஜஹன்னத்துக்கு போயிடுவாங்க. மேலான மக்கள், படைப்புகளில் மேலான மக்கள் எங்கே போவாங்க? அதுன் அப்படிங்கிற சொர்க்கத்துக்கு போவாங்க இல்லையா? ஜன்னாத்து ஆதினின். அப்போது அதுன் அப்படிங்கிற சொர்க்கத்துக்கு போவாங்க, நிலையான சொர்க்கத்துக்கு போவாங்க, எப்போவுமே அங்கே சந்தோஷமாக வாழ்வாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அப்போது ஜன்னத்து அதனின்குள்ளார என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொன்னால் வந்து அங்கே ஆறுகள் ஓடும்னு சொல்கிறான். அங்கே வந்து மக்கள் எல்லாருமே இறக்கவே மாட்டாங்க, நோய் நொடியே அவங்களுக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு ஜன்னால இருப்பாங்க. அந்த அந்த வாழ்க்கை வந்து நிலையானதாக இருக்கும், எப்பொழுதுமே ஃபாரெவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அடையணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொள்ளணும். நம்மளும் அல்லாஹ்வை பொருந்தக்கூடிய விதத்தில் இருக்கணும். ரதித்து பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அப்படிங்கிற இந்த ஒரு திக்ரை வந்து அதிகமாக நம்ம ஓதணும். ஸோ நமக்கு வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து நினைக்கக்கூடியது என்ன? கண்டிப்பாக நம்ம அல்லாஹ் வந்து நம்மளை திருப்தி கொள்ளணும், நம்மளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்ளணும். நம்ம அப்போ தான் வந்து அல்லாஹ் வந்து நம்மளை ஜன்னாக்கு அழைச்சிட்டு போவான் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம முக்கியமாக இதில் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய படிப்பினையாக என்ன இருக்குது? முதல் விஷயம் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. 2வது விஷயம் ஷிர்க்கு செய்யாமல் இருக்கிறது, அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருக்கிறது. ஸோ எந்த ஒரு வடிவத்தில் இருந்தாலும் சரி, எதையும் யாரையும் நம்ம வந்து இணையாக்கிடக்கூடாது. 3வது விஷயம் என்னென்னா அல்லாஹுக்கு மட்டுமே நம்ம வந்து வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு அல்லாஹ் வந்து கட்டளையிட்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜக்காத்து கொடுக்கணும், வருடம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக நம்ம துவா செய்யணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம வந்து அதிகமாக கேட்கக்கூடிய துவாக்களையும் நம்ம வந்து கேட்போம். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி அப்படின்னு இந்த துவாவையும் கேட்போம். அதே மாதிரி அல்லாஹும்ம ஜஅல் குர்ஆன ரபியா கல்பி அப்படிங்கிற இந்த துவாவும் அதிகமாக கேட்போம். ரதித்து பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா இந்த துவாவும் அதிகமாக கேட்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா இந்த துவாவும் அதிகமாக கேட்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாகவே இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரான மார்க்கத்தை வந்து நம்ம கேட்காமலேயே கொடுத்துருக்கக்கூடிய ரப்பு நம்ம கேட்கக்கூடிய ஜன்னாவை தரமாட்டானா? அல்ஹம்துலில்லாஹ். ஆதரவு வைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம சூரா அல் பையினா 98வது சூறால 5வது ஆயத்துலேருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம தஜ்வீது சட்டங்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கா இன்ஷா அல்லாஹ் தஜ்வீது சட்டங்களை பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வ யுகீமுஸ் ஸலாத வ யு'த்துஸ் ஸகாத வ ஸாலிக தீனுல் கய்யிமஹ். இதில் பாருங்கள், வாவ் ஃபத்ஹா வ, மீம் ஃபத்ஹா, அலிஃப் மத்து மா. இந்த இடத்துல வ மா அலிஃப் மத் இருக்குது. ஆனால் அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஹம்சா வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன சட்டம் சொல்லுவோம்? மத்தில் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம் இருக்கிறதுனால 4 இல்லைன்னா 5 அலிஃப் நம்ம நீட்டி ஓதணும். அப்போது வ மா அப்படின்னு நீட்டணும். அடுத்ததான் ஹம்சா தொம்மா
உ மீ அதாவது மீம் கெஸ்ரா மீ உமி ரா தொமா வாவ் மத்து ரூ அப்படின்னு இருக்குது. அதில் பாருங்கள் மத்து மேலே போட்டிருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஹம்சா வந்திருக்குது. அப்போது இங்கேயும் அதே சட்டம். என்ன சட்டம்? மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில் 4 இல்லைன்னா 5 அளவுக்கு நீட்டி ஹரக்கத்தை கொடுத்து நம்ம ஓதணும். அப்போது உமிரு அப்படின்னு நீட்டணும். அடுத்ததான் ஹம்சா கெசரா லாம் ஷத்தா இல் லாம் ஃபத்தா அலிஃப் மத்து லா 2 ஹரக்கத்தை கொடுக்கணும். இல்லா. அடுத்ததான் லாம் கெசரா லி யா ஃபத்தா ஐன் சுகூன் யா யா. ஓகே, இது வந்து ஐன் வந்து வசத்தல் ஹல்க நடுத்தொண்டை எழுத்து. அப்போது லி யா. அடுத்தது ப தொம்மா பூ தால் தொம்மா வாவ் சுகூன் பூ 2 ஹரக்கத்தை நீட்டணும். இப்போ ஆனால் இதில் அடுத்த வார்த்தையை நம்ம வந்து இணைக்க போகிறோம். அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போது இந்த லாம் ஷத்தால இணைக்கணும். அப்போது தால் தொம்மா லாம் ஷத்தா துல் அப்படின்னு வந்துடும். இந்த வாவ் வந்து வாவ் மத்து வந்து வீழ்த்தப்பட்டுடும். சரியா? அப்போது லி யஅபுதுல். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இப்போ இங்கே வந்து தம்மா வந்திருக்குது. அப்போனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லஃப்துல் ஜலாலா லாமை வந்து நம்ம தஃஹீமாக ஓதணும். அப்போது அல்லாஹ. ஓகே, நல்ல வாயை ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். இல்லா லியஅபுதுல்லாஹ. அடுத்தது பாருங்கள் மீம் தொம்மா ஹா சுகூன் முஹ் முஹ். ஓகே, லாம் கஸ்ரா லி முஹ் லி. ஏன்னா ஹா வந்து ஹெவி லெட்டர் தஃஹீம் எழுத்து. அது மட்டும் இல்லாமல் அதனல் ஹல்க்கு மேல் தொண்டை எழுத்து முஹ் லி. அடுத்தது சுவாது கெஸ்ரா யா சுகூன் சி. இது யாவுல் மது 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் ஃபதா ந முஹ்லிசீன. அதாவது முஹ்லி சி சி சீன முஹ்லிசீன. அதாவது சி கிடையாது சி. ஓகேவா? சீன் இல்லைங்க, சுவாது இருக்குது. அப்போது சுவாது வந்து ஹெவி லெட்டர், அதனால் முஹ்லிசீன முஹ்லிசீன முஹ்லிசீன. அந்த சுவாது வந்து ஹெவித்தன்மையை நம்ம அங்கே தஃஹீம் தன்மையாக வல்லினத்தன்மையாக கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் லஹு லாம் ஃபதா லா ஹ தொம்மா தால் ஷத்து ஹுத் தால் கெசரா யா சுகூன் தி யாவுல் மது இருக்குது. அப்போ 2 ஹரக்கத்தை நீட்டணும். லஹுத் தி. இதில் அலிஃப் லாமை விட்டுருவோம். ஏன் உச்சரிக்க மாட்டோம்? அந்த தால் வந்து ஹுருஃபு ஷம்ஸை எழுத்து. அடுத்ததான் நூன் ஃபதா ந லஹுத்தீன. அடுத்தது ஹ தொமா ஹூ, இது நடுத்தொண்டை எழுத்து. நூன் ஃபதா ந ஹூன. ஃப ஃபதா அலிஃப் மத்து. அடுத்ததான் அலிஃப் மத்துக்கு அடுத்தது ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற சட்டம். அதனால் ஹுனஃபா 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். அடுத்ததான் வாவ் ஃபதா வா யா தொம்மா யூ வ யூ காஃப் கெஸ்ரா யா சுகுன் கை. இது யாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். மீம் தொம்மா வாவ் சுகுன் மூ. இது 2 ஹரக்கத்தை நீட்டணும் வாவுல் மத்து. ஆனால் அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள். சுவாதில் ஷத்தா வந்திருக்குது. அப்போது இதை நம்ம என்ன பண்ணுவோம்? இணைச்சிருவோம். இந்த வாவுல் மத்து வீழ்த்தப்பட்டுடும். அப்போது வ யுகை முஸ். ஓகே, வ யுகை முஸ் அப்படின்னு வந்துடும். அடுத்ததான் சுவாது ஃபதா சுவா. ஏன்னா இந்த அல்லு வந்து நம்ம உச்சரிக்க மாட்டோம். இது வந்து சுவாது வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. அடுத்ததான் லாம் ஃபதா அலிஃப் சகைரா லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். த ஃபதா த. அப்போது வ யுகை முஸ்ஸலாத்த. அடுத்தது வாவ் ஃபதா வ யா தொமா ஹம்சா சுகூன் யு யு. அவ்வளோதான் சொல்லணும். வ யு. ஓகே, அடுத்தது த தொமா வாவ் சுகூன் தூ 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஏன்னா வாவுல் மத்து வ யு தூ. ஆனால் அடுத்த ஆயத்தில் அடுத்த வார்த்தை ஜல வந்து என்ன இருக்குது? ஷத்தா இருக்குது. அதனால் இந்த வாவுல் மத்து வீழ்த்தப்பட்டு த தொம்மா ஜ ஷத்தாவோட இணைஞ்சிரும். ஓகேவா? இந்த இடத்துலையும் அல்லு உச்சரிக்க மாட்டோம். ஏன்? ஜ வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. அப்போது வ யு துஸ் வ யு துஸ். ஓகே, ஜ ஃபதா ஜ காஃப் ஃபதா அலிஃப் சகைரா க த ஃபதா த. இப்போ இந்த இடத்துல வக்ஃபு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த த ஃபதா வந்து ஹ சுக்கூனா மாறிக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஜக்கா. ஓகே, நீட்டி நிப்பாட்டணும். அந்த ஹ சுக்கூனுடைய அந்த சப்தத்தையும் நம்ம கொடுக்கணும். சரியா? வ யு து ஜக்கா. ஓகே, அடுத்தது பாருங்கள். வாவ் ஃபதா வா ஜால் ஃபத், அதாவது ஜால் ஃபதா அலிஃப் மத்து அதாவது அலிஃப் மத்துன்னு சொல்லலாம், இல்லைனா அலிஃப் சகைரான்னு கூட சொல்லிக்கலாம். அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டணும். வ ஜ
லாம் கெஸ்ரா லி காஃப் ஃபதா க வதாலிக. அடுத்தது தால் கெஸ்ரா யா சுக்கூன் தி, இது யாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் தொம்மா லாம் சுக்கூன் நுல். ஓகே நுல். அப்போது தீனுல். காஃப் ஃபதா யா ஷத்தா கை, யா கெஸ்ரா இ கை, மீம் ஃபதா ம, த கெஸ்ரா இருக்குது. இப்போ இதை வக்ஃபு பண்ணுறதுனால, ஸ்டாப் பண்ணுறதுனால இந்த த மர்பூத்தால உள்ள கெஸ்ராவை என்ன பண்ணணும், ஹ தொம்மாவாக மாற்றிடணும். அப்போது தீனுல் கையிம. ஓகே அல்ஹம்துலில்லா. இதை வந்து இன்னொரு தடவை நம்ம எப்படி அப்ளை பண்ணி ஓதுறோம்னு பார்த்துடலாமா? வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வ யுகீமுஸ் ஸலாத வ யு'த்துஸ் ஸகாஅ வஸாலிக தீனுல் கையிம. இந்த மாதிரி எல்லா சட்டங்களையும் இப்போ அப்ளை பண்ணி ஓதணும். அல்ஹம்துலில்லா. 98வது சூரால 6வது ஆயத்து. இன்னல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரிய்யா. இப்போது ஹம்சா கெஸ்ரா, நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா ந, இன்ன. இந்த இடத்துல நூனில் முஷத்ததா இருக்குது, அதனால் நம்ம அக்கமல் குன்னா கொடுக்கணும், அதாவது மிக பரிபூரண குன்னா கொடுக்கணும். அடுத்ததான் அதனால தான் நம்ம இன்ன அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவாங்க, நிறுத்தி வச்சு கொடுக்கணும், மூக்கில் நிறுத்தி வச்சு கொடுக்கணும். அடுத்ததான் நூன் ஃபத்ஹா லாம் ஷத்தா நல், லாம் ஃபத்ஹா ல, இன்னல்ல. அடுத்தது தால் கெஸ்ரா யா சுக்கூன் தி, யாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் ஃபத்ஹா ந, இன்னல்லதீன. அடுத்தது காஃப் ஃபத்ஹா க, ஃப ஃபத்ஹா ஃப, கஃப, ரா தொம்மா வாவ் சுக்கூன் ரூ, கஃபரூ. இது வந்து வாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். மீம் கெஸ்ரா நூன் சுக்கூன் மின். இப்போ நூன் சாக்கினாக்கா அடுத்ததான் என்ன எழுத்து வந்திருக்குது, ஹம்சா இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இது ஹார் பண்ணணும். ஓகேவா, தெளிவாக நம்ம ஓதணும். அடுத்ததான் ஹம்சா ஃபத்ஹா ஹ சுக்கூன் அஹ் அஹ். ஓகே, இது வந்து அக்கசல் ஹல்கு எழுத்து, கீழ் தொண்டை. அடுத்தது லாம் கெஸ்ரா லாம் சுக்கூன் லில் அஹ் லில். அடுத்தது காஃப் கெஸ்ரா கி, தா ஃபத்ஹா அலிஃப் சகீரா த 2 ஹரக்கத்தை நீட்டணும். பா கெஸ்ரா பி அஹ்லில் கிதாபி. அடுத்தது வாவ் ஃபத்ஹா லாம் சுக்கூன் வல், மீம் தொமா ஷீன் சுக்கூன் முஷ் வல் முஷ். ரா கெஸ்ரா ரி, இது வந்து தர்க்கைக்கா ஓதணும். காஃப் கெஸ்ரா யா சுக்கூன் கி, இது 2 ஹரக்கத்தை நீட்டணும், யாவுல் மத்து. நூன் ஃபத்ஹா ந, வல் முஷ்ரிகீன. அடுத்தது ஃப கெஸ்ரா யா மத்து ஃபி, 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது நூன் ஃபத்ஹா அலிஃப் மத்து ந, 2 ஹரக்கத்தை நீட்டணும். ரா கெஸ்ரா ரி, இது தர்க்கைக்கா ஓதணும், நாரி. அடுத்தது ஜீம் ஃபத்ஹா ஜ, ஹ ஃபத்ஹா நூன் ஷத்தா ஹன், நூன் ஃபத்ஹா ந ஜஹன்ன, மீம் ஃபத்ஹா ம ஜஹன்னம. அடுத்தது ஹாலிதீன, ஹா ஃபத்ஹா அலிஃப் சகீரா ஹா, 2 ஹரக்கத்து. லாம் கெஸ்ரா லி ஹாலி, தால் கெஸ்ரா யா மத்து யா சுக்கூன் இருக்கு, அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஹாலிதி, நூன் ஃபத்ஹா ந ஹாலிதீன. அடுத்தது ஃப கெஸ்ரா யா சுக்கூன் ஃபி, யாவுல் மத்து 2 ஹரக்கத்து. ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து ஹ, 2 ஹரக்கத்து. இப்போ இதை வக்ஃபு பண்ணால் ஃபீ ஹ அப்படின்னு 2 ஹரக்கத்தோடு நிப்பாட்டிடணும். இல்லை கண்டினியூ பண்ணி ஓதுறீங்க அப்படின்னு சொன்னால் இதை இங்கே வந்து வேற ஒரு சட்டம். என்ன சட்டம் அது, மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போது 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை கொடுத்து கண்டினியூ பண்ணணும். ஓகேவா, வசூல் பண்ணி ஓதணும். அப்போது ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரிய்யா அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம ஓதுடுவோம். சரியா, இப்போ நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஃபீஹ அப்படின்னு 2 ஹரக்கத்தோடு நிப்பாட்டிடணும். அடுத்தது பாருங்கள், உலாயிக ஹம்சா தொம்மா ஊ, அதாவது பக்கத்தில் ஒரு வாவு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம உச்சரிக்கக்கூடாது. ஓகே, வாவுல் மத்தெல்லாம் கிடையாது, அதுக்கு மேலே ஒரு 0 மாதிரி ஒரு இது போட்டிருக்கோம், அதை நம்ம வந்து உச்சரிக்கக்கூடாது. ஓகேவா, குரானில் இந்த மாதிரி
இடங்கள் இருக்குது. அதாவது வாவ் மேலே இருக்கும், யா மேலே சில இடத்துல இருக்கும். ஓகேவா, அந்த ஜீரோ மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அதெல்லாமே இருக்கும். அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குது. இன்ஷால்லா அதெல்லாம் வந்து தஜ்வீது சட்டம் பாடத்தில் இன்ஷால்லா நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் அதை வந்து உச்சரிக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது ஹம்சா தொம்மா ஊ, அடுத்தது ஊலா அப்படின்னு இழுக்கக்கூடாது, ஊ அவ்வளவுதான். ஓகேவா. அடுத்தது லாம் ஃபத்தா அலிஃப் சகைரா லா, அடுத்தது ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற சட்டம். அதனால் 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும். உலா இ, காஃப ஃபத்தாக்க உலா இக்க. அடுத்தது ஹ தொம்மா மீம் சுக்கூன் ஹும். இப்போ மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் ஷீன் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இதுஹார் ஷஃபவி. அப்போது தெளிவாக ஓதணும். அடுத்ததான் ஷீன் ஃபதா ரா ஷத்தா ஷர் ரா தொம்மா ரூ, ரா தொம்மா அடுத்தது லாம் சுக்கூனோட இணைஞ்சிரும், ருல் ஷர் ருல். அடுத்தது ப ஃபதா, அந்த ருல் ருல் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து தஃஹீமாக உச்சரிக்கணும், ஷர் ருல். அடுத்தது ப ஃபதா ப, ரா கெஸ்ரா யா ஷத்தா ரீ, யா ஃபதா யா. அடுத்ததாக தால என்ன இருக்குது, தாமர் பூத்தால கசரா இருக்குது. அப்போது இதை வக்ஃபு பண்ணுறதுனால ஹ சுக்குனா மாற்றிடுவோம். சரியா. அப்போது பரியா பரியா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓதுவோம். எப்படி இந்த சட்டங்களை அப்ளை பண்ணி ஓதணும்னு தெரிஞ்சுக்கலாமா. இன்னல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம خالدين فيها أولئك هم شر البرية. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம ஓதிடுவோம். அடுத்ததான் 7வது ஆயத்தையும் பார்த்துடலாம். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரிய்யா. இப்போது ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹான்னா அந்த நூன் ஃபத்ஹா லாம் ஷத்தாவோட இணையும். இன்னல் லாம் ஃபத்ஹா. அடுத்தது தால் கெஸ்ரா யா சுக்கூன் வி, இது தரஃபுல் லிசான் எழுத்து. வி அவுல் மத்து 2 ஹரக்கத்து. அப்போது இன்னல்லதி நூன் ஃபத்ஹான்னா இன்னல்லதீன. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது, 2 ஹரக்கத்தை நீட்டணும். இது வந்து மத்தல் பதல்னு சொல்லுவோம். அடுத்ததாக மீம் ஃபத்ஹாமா நூன் தொம்மா வாவ் சுக்கூன் நூ, இது 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஆம நூ. அடுத்ததான் வாவ் ஃபத்ஹாவா ஐன் ஃபத்ஹா வ மீம் கெசரா மீ வ மீ. லாம் தொம்மா வாவ் சுக்கூன் இருக்குது. ஆனால் இந்த லாம் தொம்மாவை நம்ம சாது ஷத்தாவோட இணைச்சிருவோம். வாவ் மத்து வீழ்த்தப்பட்டுடும். அப்போது வஅமிலுஸ். அடுத்தது ஸ்வாது ஃபதா அலிஃப் சகைரா சா சா, இது ஹெவி லெட்டர் சா. அடுத்தது லாம் கெஸ்ரா லி சாலி. ஹ ஃபதா அலிஃப் சகைரா ஹ, காற்று நல்லா வெளியில் வரணும். ஹ வஅமிலு ஸாலிஹாத்தி. அடுத்தது ஹம்சா தொம்மா உ, அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வாவுக்கு மேலே உள்ள 0 போட்டிருக்கோம், அந்த இதை நம்ம உச்சரிக்கக்கூடாது. அடுத்தது லாம் ஃபதா, இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் வந்து என்ன சட்டம் இருக்குது, மதல் வாஜிபல் முத்தசில் சட்டம் இருக்குது. அப்போது உலா இ அப்படின்னு நம்ம வந்து 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டுவோம். அடுத்தது க ஃபத்ஹா க உலாயிக்க. அடுத்தது ஹ தொம்மா மீம் சுக்கூன் ஹும் உலாயிக ஹும். இந்த மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் ஹா வந்திருக்குது. அப்போது இது வந்து இதுஹாரா ஓதணும், இதுஹார் ஷஃபவி. அடுத்தது ஹா ஃபத்ஹா யா சுக்கூன் ஹை, இது ஹுருஃபுல் லீன். ஓகேவா, லீன் யாவுல் லீன் இது. அடுத்தது ரா தொம்மா லாம் சுக்கூன் ருல் ஹைருல். ப ஃபத்ஹா ப, ரா கெஸ்ரா யா ஷத்தாரி யா ஃபத்ஹா யா. அடுத்ததான் த மர்பூத்தாவை என்ன மாறும், ஹ சுக்கூனை மாறும் வக்ஃபு பண்ணுறதுனால. அப்போது ஹைருல் பரியா. ஓகேவா, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எப்படி ஓதணும் இதை. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். 108வது சூறாவான அல் பையினால 8வது ஆயத்தை நம்ம பார்க்க போகிறோம். தஜ்வீது சட்டங்களை தெரிஞ்சுக்கலாமா. ஜஸாஉஹும்
عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. இப்போ இதனுடைய சட்டம் ஜஸா ஜீம் ஃபத்ஹா ஜ, இது வந்து வசத்துல் லிசான் எழுத்து, அதாவது நடுநாவு எழுத்து. ஜீம் ஃபத்ஹா ஜ, ஜா ஃபத்ஹா அலிஃப் மத்து ஜ, அதுக்கு அடுத்த எழுத்து ஹம்சா வந்திருக்குது இல்லையா. வாவு மேலே ஹம்சா உட்காந்துருந்தாலும் அது ஹம்சா தான். அப்போது இது என்ன சட்டம்? இது மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற சட்டம். 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நம்ம கொடுக்கணும். ஜஸா உ, ஓகே, ஹ தம்மா மீம் சுக்கூன் ஹும். அப்போது ஜஸா ஹும். இந்த இடத்துல மீம் சாக்கினாக்கு அடுத்தது தான் ஐன் வந்திருக்குது. அப்போது இங்கே இதுஹார் ஷஃபவி. அடுத்தது தெளிவாக ஓதணும். அடுத்தது ஐன் கெஸ்ரா நூன் சுக்கூன் ஐன். அடுத்தது நூன் சாக்கினாக்கு அடுத்ததான் தால் வந்திருக்குது, தால் ஃபத்ஹா. அப்போது இங்கே என்ன சட்டம்? இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். இந்த ஓகே. அடுத்தது ரா ஃபத்ஹா ப ஷதா ரப், ப கெஸ்ரா பி ரப்பி, ஹ கெஸ்ரா மீம் சுக்கூன் ஹிம் ரப்பி ஹிம். அடுத்தது ஜீம் ஃபத்ஹா நூன் ஷத்தா ஜன், நூன் ஃபத்ஹா அலிஃப் சகைரா ந ஜன்ன. ஏன்னா நூனில் முஷத்ததா அது இருக்குங்கிறதுனால இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்? அக்மல் குன்னா, மிக பரிபூரணமான குன்னாவை கொடுக்கணும். அடுத்ததா த தொம்மா து ஜன்னாத்து. அடுத்தது ஐன் ஃபத்ஹா தால் சுக்கூன் அது, இது கல்கலத்து சுகுரா தால் சுக்கூனு. அடுத்ததான் நூன் கெசரா, நூன் கெசரத்தைன் இருக்குது, நூனில் தன்வீன் இருக்கிறதுனால அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், த வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன? இஹ்ஃபா சட்டம். ஓகே. அப்போது அது நின் தஜ்ரி அப்படின்னு வரும். த ஃபத்ஹா ஜீம் சுக்கூன் தஜ், இது வந்து கல்கலத்து சுகுரா. அடுத்தது ரா கெசரா யா யா இருக்குது, யாவுல் மத்து. அப்போது ரீ 2 ஹரக்கத்தை நீட்டணும், தஜ்ரி. அடுத்தது மீம் கெஸ்ரா நூன் சுக்கூன் மின். இப்போ நூன் சாக்கினாக்கா அடுத்ததா த வந்திருக்குது. இப்போ இங்கேயும் இஹ்ஃபா சட்டம். மின் தஹ்தி ஹல் அப்படின்னு ஓதணும். அடுத்தது த ஃபத்ஹா ஹ சுக்கூன் தஹ் தஹ். ஓகே. த கெஸ்ரா தி தஹ்தி, ஹ ஃபத்ஹா லாம் சுக்கூன் ஹல் ஹல். இந்த இடத்துல வந்து அலிஃப் மத்து வீழ்த்தப்பட்டுடும். ஓகேவா. அப்புறம் ஹம்சா ஃபத்ஹா நூன் சுக்கூன் அன். இப்போது இந்த இடத்துல நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக ஹ வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுஹார். ஓகே. இதுஹார் பண்ணணும், தெளிவாக உச்சரிக்கணும். அடுத்ததாக ஹ ஃபத்ஹா அலிஃப் சகைரா ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும், ரா தம்மா ரு. அப்போது மின் தஹ்திஹல் அன்ஹாரு. அடுத்தது ஹா ஃபத்ஹா அலிஃப் சகைரா ஹா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது லாம் கெஸ்ரா லி, தால் கெஸ்ரா யா சுக்கூன் தி 2 ஹரக்கத்து, ஹாலிதி நூன் ஃபத்ஹான ஹாலிதீன. ஃப கெஸ்ரா யா சுக்கூன் ஃபி 2 ஹரக்கத்து. அடுத்தது ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து. அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள். அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஹம்சா. அப்போது இங்கே மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசிலுங்கிற சட்டம். அப்போது இங்கே 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும், ஃபீஹா நீட்டணும். அடுத்ததா ஹம்சா ஃபத்ஹா அ, ப ஃபத்ஹா ப அப, தால் இருக்குது, ஃபத்ஹத்தைன் இருக்குது. அப்போது அபதன். ஓகேவா. அபதன் அப்படின்னு வரும். இப்போ கண்டினியூ பண்ணி ஓதுறதா இருந்தால் அபதர் ரதியல்லாஹு அப்படின்னு வரும், அபதர். ஓகே. அங்கே வந்து இதுகாம் பிலா குன்னா அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. ஓகே. இதுகாம் பிலா குன்னா இல்லைனா இதுகாம் பி கைரி குன்னா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இங்கே வக்ஃபு பண்ண போகிறோம், அதனால் அபதா 2 ஹரக்கத்தோட நிப்பாட்டிடணும். ஓகேவா. நீட்டி நிப்பாட்டிடணும் 2 ஹரக்கத்தளவுக்கு. சரியா. அடுத்தது பாருங்கள். ரா ஃபத்ஹா ரா, தாத் கெஸ்ரா தி ரோதி. ஓகே. தாத் வந்து ஹஃபத்துல் லிசான் எழுத்து, நாவினுடைய ஓரப்பகுதி எழுத்து. அடுத்ததான் யா ஃபத்ஹா லாம் ஷத்தா எல், லாம் ஃபத்ஹா. அதாவது இங்கே அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி யால வந்து என்ன இருக்குது? ஃபத்ஹா இருக்குது. அதனால் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த லாம் லஃப்துல் ஜலாலாவை நம்ம என்ன பண்ணணும்? தஃப்ஹீமாக உச்சரிக்கணும். அப்போது ரதியல்லாஹு. அடுத்ததான் ஐன் ஃபத்ஹா நூன் சுகுன் அன். இங்கே நூன் சனாக்கினாக்கு அடுத்ததாக ஹ வந்திருக்குது. அப்போது இது ஹார். அப்புறம் அன் ஹும், ஹ தொம்மா மீம் சுகுன் ஹும். இப்போ மீம் சாக்கினாக்கு அடுத்ததாக வாவ் வந்திருக்குது. இப்போ இதுவும் இது ஹர் ஷஃபவி. அடுத்ததான் வாவ் ஃபத்ஹா வா, ரா ஃபத்ஹா ரா, வா ரா, தாத் தொம்மா வாவ் சுகுன். அதாவது இது வாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். உது வா ரா தூ.
அடுத்தது ஐன் ஃபத்ஹா நூன் சுக்கூன் அன். இப்போ இந்த இடத்துல வந்து வக்ஃபு பண்ணுறதுனால கண்டினியூ பண்ணி ஓதலாம். அன்ஹு தாலிக்க அப்படின்னு சொல்லி ஓதலாம். இப்போ வந்து அன்ஹு தாலிக்க அப்படின்னு ஓதுறதுக்கு பதிலாக இங்கே வந்து வக்ஃபு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ஜீமுன்னு மேலே கொடுத்துருக்கோம். அப்போது அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அன்ஹு. ஓகே, அன்ஹு இந்த இடத்துல வந்து ஹக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டிடணும். அப்போது இந்த நூன் சவுண்டையும் நூன் சுக்கூன் சவுண்டையும் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஹ சுக்கூன் சவுண்டையும் நம்ம கொடுக்கணும். அப்போது அன்ஹு. ஓகே, அன்ஹு அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். அடுத்ததான் ஜால் ஃபத்ஹா அலிஃப் சகீரா ஸ 2 ஹரக்கத்து, லாம் கஸ்ரா லி ஸாலி, கஃப் ஃபத்ஹா க ஸாலிக, லாம் கஸ்ரா லி, மீம் ஃபத்ஹா நூன் சுக்கூன் மன் லி மன். இப்போ நூன் சாக்கினாக்கு அடுத்ததான் ஹா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இது ஹார். அடுத்ததான் ஹா ஃபத்ஹா ஹா, ஷீன் கஸ்ரா ஹ, அதாவது ஹஷி, யா ஃபத்ஹா யா ஹஷிய. ஓகே, ஹஷிய. அடுத்தது ரா ஃபத்ஹா ப ஷத்தா ரப், ப ஃபத்ஹா ப ரப்ப. ஹ வந்து பாருங்கள், ஹ தொம்மா வாவ் சாகிரா ஹூ அப்படின்னு இருக்குது. ரப்ப ஹூ அப்படின்னு இருக்குது. இதை நம்ம வந்து வக்ஃபு பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், இந்த ஹ தொம்மா வாவ் சகிரா இந்த வாவுல் மத்து என்னவா மாறுதுன்னா ஹ சுக்கூனா மட்டுமே மாறும். ஓகேவா, அப்போது ரப்ப அப்படின்னு சொல்லி நம்ம வக்ஃபு பண்ணிடுவோம். வக்ஃபு பண்ணி இந்த மாதிரி ஓதிடுவோம். சரியா, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எப்படி இதை ஓதணும், இந்த சட்டங்களை எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துடலாமா. ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே சரியான அந்த சட்டங்களை அப்ளை பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஓத ப்ராக்டிஸ் பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.